Hello students, this is Iqbal, IQmas online education இருந்து இது 12th standard physicsல வந்து important chapter wise important questions தான் பார்க்க போறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ் ஓகே அதில் மென்ஷன் பண்ண மறந்துருக்கேன் பட் அது எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ் தான். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக அதில் உள்ள கொஸ்டின் நம்பர் பார்ட் 2ல் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குல்ல தேர்ட் காலமில் தான் அதோடைய ஆக்சுவல் கொஸ்டின். இது வந்து நம்ம சீரியல் நம்பர் இதில் 1 2 3ன்னு கொஸ்டின் நம்பருக்காக போட்டிருக்கேன். இதுதான் ஆக்சுவலாக இது. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து டிக் பண்ணும்போது இதையும் சேர்த்து படித்து பார்த்து டிக் பண்ணுங்கள், அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். சம்டைம்ஸ் எது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். சரியா? இங்கே வாட் இஸ் மீன் பை குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ், அது வந்து கொஸ்டின் 1 ரைட் டவுன் கூலம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அண்டு மென்ஷன் வாட் ஈச் டேர்ம் ரெப்ரசன்ட் அப்படிங்கிறத சொல்லணும். கொஸ்டின் 2 வாட் ஆர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது கொஸ்டின் 5. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஜஸ்டிஃபை, அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இது ரொம்ப அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் 7. அப்புறம் டைப்போல், எப்போவுமே எலக்ட்ரிக் டைப்போல் அப்படிங்கிற என்னென்னு கேட்பாங்க, டைப்போல் மூவ்மெண்ட்னா என்னென்னு கேட்பாங்க, அது கொஸ்டின் நம்பர் 8. அப்புறம் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல், இது வந்து கொஸ்டின் நம்பர் 10. வாட் இஸ் ஈக்யூ பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ், இதுவும் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் தான். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அப்புறம் டிஃபைன் வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அது மைண்டில் வச்சுக்கோங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அப்புறம் போலரைசேஷன், ஓகேவா? அதுக்கப்புறம் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் டிஃபைன் வருது பாருங்கள், டிஃபைன். வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இதெல்லாம் இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதோட சேர்த்து தான் இருக்கும். சரியா? அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 கொஸ்டின் கம்மி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதில் இருக்கிற டோட்டல் கொஸ்டினில் 14 24 இருக்குன்னு வச்சிங்களேன், இல்லை 22 23 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே கேட்டது தான். இது வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துல எல்லாத்தையும் கேட்டது. 1 2 நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம், கேட்க போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் இதில். ஸோ அதே மாதிரி இதில் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து பார்ட் 3ல் தான் இருக்குது. சம்டைம் 3 மார்க்ஸ் வந்து பார்ட் 2லேருந்து கூட கேட்பாங்க சில கொஸ்டினுக்கு. சில இதில் பார்த்தீங்கன்னா சாப்டரில் அப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து எக்ஸ்பிளைன் டீடைல் கூலும்ஸ் லா அண்ட் இஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 2. அப்புறம் டார்க்கு ரொம்ப அடிக்கடி கேட்குறது. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ டைபோல் டியூ டு எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அது அடிக்கடி கேட்குறது ஒன்று. அப்புறம் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன், ஓகேவா? எதனால டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், இது வந்து கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இது அப்படி பாருங்கள், ஒரு தடவை பாருங்கள். அப்புறம் டிஃபரண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது வந்து எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ். இது வந்து என்னது? எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பார்க்குறது டக்குன்னு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10 காஸ்லா கண்டிப்பாக கேட்பாங்க. 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. அப்புறம் அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 17. ஸோ அதுக்கப்புறம் அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கொஸ்டின் நம்பர் 18. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே. அப்புறம் லாங் ஆன்சர் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்ட் 3ல் தான். அது வந்து 4 7 இதில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் மொத்தம் இதில் 7 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதில் அந்த வேண்டிகிராஃப் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா ஆக்சியல் லைன் அண்டு ஈக்குவட்டோரியல் லைன் இருக்குல்ல, அது ரெண்டும் படிக்கணும். இதற்கு ஈக்குவட்டோரியல் பிளான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆக்சியலும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதில் டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் தான் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. Calculate the electric field due to dipole on its axial line and equatorial line. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்குது. சரியா? இது 5 மார்க்ஸ் ரெண்டு சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்புறமா drive an expression for electrostatic potential due to an electric dipole. ஓகே, இதுவும் கேட்குற கொஸ்டின் தான். இதில் இந்த ஃபஸ்ட்டும் இந்த 7த்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா obtain the expression for electric field due to an infinity long charged wire. அப்புறம் இதுவும் electric field due to a charged infinity plan sheet. ஸோ இது எல்லாமே ஓகேவா அடுத்த லெவலில் இருக்குது. 2 லெவல் தான். ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாமே செகண்ட் லெவலில் இருக்குது. ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இதில். சரியா? இது வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து
சாரி எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ்லேருந்து நம்ம சொல்கிறது. ஓகே, அப்புறம் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப ஈஸியான சாப்டர் இதான். ஃபஸ்ட்டு படிக்கலாம். நம்ம வந்து என்றைக்குமே படிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆர்வமாக இருப்போம், அப்போ படிச்சிருப்போம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அதை வச்சுருக்கேன். செகண்ட் இது படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக டைம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். படிக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுங்க. நான் 2 ஹவர்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து இதில் ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா அது 2 ஹவர்ஸ் போட்டிருப்பேன். பட் இது அதுக்கு சீக்கிரமாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் கூட இது. ஸோ இதில் கரண்ட் டென்சிட்டி 2 மார்க்ஸில் மொத்தம் இதில் வந்து 12 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ எல்லாத்தையும் ஒன்றுனா சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நான் வந்து இதில் எல்லா பிடிஎஃப்பும் நான் இதில் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஒவ்வொரு சாப்டர் வைஸாக பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் கண்டிப்பாக அதை படித்து பாருங்கள். எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஓகேவா? நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்தாலும் உங்கள் நல்லது. பட் நான் கொடுத்த கொஸ்டினை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கிறது தான் நல்லது. சரியா? ஸோ எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால நான் என்ன பண்ணுறேன், அப்படி நான் காமிச்சிட்டு போயிடுறேன். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது குழப்பமாயிடும். இங்கே பாருங்கள், 3 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 மார்க்ஸ் எல்லாமே பார்ட் 2ல் மட்டும் தான் வந்துச்சு. 3 மார்க்ஸ் எல்லாமே பார்ட் 3ல் வந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 21 வந்து எங்கே இருக்குது? இந்த சீபேக் எஃபெக்ட் வந்து எதில் இருக்குன்னா பார்ட் 2ல் இருக்குது. ஆனால் 3 மார்க்ஸ் தான் இது. சரியா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் வருங்கிறதுக்காக தான் நான் சொல்லி காட்டுறேன். இல்லைனா அப்படியே நான் போயிருப்பேன். ஸோ சம் கொஸ்டின் வந்து புக் இன்சைடில் இருக்கும். எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ்எல் யூசிங் பொட்டென்ஷியோமீட்டர். இதுவும் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர். இது எல்லாமே இன்சைட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகேயா? ஸோ அதனால தான் நான் அதை சொல்லி காமிக்கிறேன். அப்புறமா 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரியா? 4மே படிச்சுக்கோங்க. ஓகேவா? 4மே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோபி மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் மைக்ரோஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓகேவா? அப்புறம் எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க். ரெண்டுமே சேர்த்து தான் கேட்பாங்க. ஓகேவா? அதையும் படிச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா தான், பட் இருந்தாலும் படிச்சுட்டா நல்லது தான். ஸோ அப்புறமா வீல்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து 2 மார்க்ஸில் வந்து நம்ம 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகேவா? 12 கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதில் இன்சைடு வந்து 2 இருக்குது. புக் இன்சைடில் வந்து 2 இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்ட் 2லேருந்து 2 கொஸ்டின் இருக்குது. சரியா? பார்ட் 2லேருந்து 9 and 18, பார்ட் 3லேருந்து 4, 7, 11 அப்படின்னு போயிடும். ஸோ இதில் குழப்பம் வரக்கூடாதுங்கிறது தான் சொல்லி காமிச்சிட்ருக்கேன். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் வந்து 7 கேட்டிருக்கேன். ஓகேவா? 7 கொடுத்துருக்கேன். இந்த 7யுமே தரவாக படிச்சுக்கோங்க. ஆர்டர் வைஸாக உங்களுக்கு எது ஈஸி எது கஷ்டம் அப்படிங்கிறத பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ 4th சாப்டர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இஎம்ஐ நம்ம சொல்லுவோம். சரியா? அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் நிறைய இருக்கும். அதான் பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மார்க்ஸ் வந்து நம்ம 16 கொடுத்துருக்கோம். இதில் இன்சைட் கொஸ்டின் மட்டுமே 3 இருக்குது. பார்த்துக்கோங்க. சரியா? த லென்ஸ் லா, ஃபாரடேஸ் லா, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல், கியூ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்சி ஆக்சிலேஷன், டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, இதெல்லாம் இன்சைடு. ஆனால் பட் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 3 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் 7 கொடுத்துருக்கோம். 7 தான் நினைக்கிறேன். ஆமாம், 7 தான். ஓகேவா? 7 தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்ட் 3ல் தான் இருக்குது. இதில் பார்ட் 2 அந்த மாதிரி எதுவும் வரல. ஓகேவா? கொஸ்டின் நம்பரோடு கொடுத்துருக்கேன். பார்த்துருங்க. சில இதில் Q1, Q2 கொடுத்துருப்பேன். சில இதில் 4, 7 அந்த மாதிரி இருக்கும். 3ல் 4th கொஸ்டின் அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ 6ல் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிக்கிறது என்னை பொறுத்தவரை நல்லது. இதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம், பட் வேணான்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் ஏசி ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் சிஸ்டம் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டர். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் ஆங்கிள், ஆர்எல்சி சர்க்கியூட் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வந்து சாப்டர் 4. சாப்டர் 5 வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து 4 தான். ஓகேவா? 4 தான். தரவாக படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் உள்ள 2 மார்க்ஸ் 4 படித்தா போதும். 4லேருந்து 1 கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் 3 மார்க்ஸ் பாருங்கள், ஒரு பார்ட் 2ல் வந்திருக்கு. 5th கொஸ்டின் வந்து பார்ட் 2ல் வந்திருக்கு. 1 and 2 வந்து பார்ட் 3ல் தான் வந்திருக்கு. 3 தான். ரொம்ப சின்ன சாப்டர், ஈஸியாக படிச்சிடலாம்.
இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 5 மார்க்ஸ் தான். மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் எமிஷன் அப்புறம் அப்சர்வ் ஸ்பெக்ட்ரம் ரெண்டுமே படிச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ரெண்டையும் பக்கத்தில் நோட்ஸை வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம படித்து முடிச்சிடலாம். அப்புறம் ரே ஆப்டிக்ஸ் 10th நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, அதோடைய அப்படியே அட்வான்ஸாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு இது ஈஸியாக தான் தெரியும். அது டஃப்னு சில பேர் சொல்லுவாங்க, பட் 10th ஓரளவுக்கு படித்தவங்க அவங்களுக்கு வந்து இது அவ்வளோ டஃப்பாக இருக்காது. ஓகேவா? ஆனால் இதில் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து நம்ம இதில் 12 கொடுத்துருக்கோம். ஓகேவா? 12 கொடுத்துருக்கோம். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 6 தான் நினைக்கிறேன். ஆமாம், 6 தான் வந்திருக்கு. ஓகே, 3 மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அந்த ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆப்டிக்கல் பாத், அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் த ஆப்டிக்கல் பாத் அது பார்த்துக்கோங்க. அப்பரண்ட் டெப்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஓகே, கிரிட்டிக்கல் ஆங்கிள் இம்பார்ட்டன்ட், எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ எ கிளாஸ் ஸ்லாப். ஓகேவா? இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸில் வந்து நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் 7 5 மார்க்ஸ் இருக்குது. சரியா? 7 5 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். மிரர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள் லேட்ரல் இதில். ஃபியூசு மெத்தட், டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எல்லாமே எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருக்கிற இம்பார்ட்டன்ட்குள்ளே இம்பார்ட்டன்ட் கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா எல்லாமே, வாட் இஸ் திஸ் பர்சன், ஈக்குவேஷன் ஃபார் ஆங்கிள் டீவியேஷன் ப்ரொடியூஸ் பை த ப்ரிசம், எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெயிட்டேஜும் கூட. அதுக்கப்புறம் அதோடைய கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ ரொம்ப கதை மாதிரி இருக்கும் இது படிக்கிறதுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வரிசையாக கொஸ்டினை வந்து புக்கில் குறிச்சிட்டு இது எப்படி படிக்கணும்னா வரிசையாக டிக் பண்ணும். வேணா ஒரு 2 மார்க்ஸ் வரும், ஒரு 3 மார்க்ஸ் வரும், 5 மார்க்ஸ் வரும், அப்படி படிச்சிங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் வரிசையாக அந்த லெசனில் எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லா புரியும், ஈஸியாகவும் நீங்கள் முடிச்சிடலாம், ஸ்பீடாகவே முடிச்சிடலாம் இதை. ஆனால் இதில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டுமே எத்தனை இருக்குது? 17 இருக்குது இதில். ஓகேவா? அப்புறம் 3 மார்க்ஸ் பாருங்கள். 3 மார்க்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. 17னா இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 3 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய 3 மார்க்ஸ் வந்து பார்ட் 2ல் இருக்குது பாருங்கள். பார்ட் 2 ஒரே ஒரு 3 மார்க்ஸ் தான் பார்ட் 5ல் இருக்குது, 3ல் இருக்குது. பாக்கி எல்லா 2 மார்க்ஸும் இதில் இருக்குது. ஒரே 3 மார்க்ஸ் மட்டும்தான் பார்ட் 3ல் இருக்குது. பாக்கி எல்லா 3 மார்க்ஸும் பார்ட் 2ல் தான் இருக்குது. ஓகேவா? 5 மார்க்ஸ் பாருங்கள், கொஞ்சம் இது ஈஸி தான். 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான இருக்காது, ஆனால் நிறைய இருக்குதுனாலும் அப்படி தெரியும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்து படிங்க. இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் nth மினிமம். ஓகேவா? சிங்கிள் ஸ்லிட் அண்ட் அப்டைன் த கண்டிஷன் ஃபார் nth மினிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இம்பார்ட்டன்ட்லேயே இம்பார்ட்டன்ட் கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப், இதையும் படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இது வந்து 7th சாப்டர் இது. அப்புறம் 8th சாப்டர் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர். ஸோ இதில் 2 மார்க்ஸ் வந்து இது ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் 8வது சாப்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி தெரியும். அதனால கொஞ்சம் நம்மளுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, டிஃபைன் த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுவும் நம்ம வரிசையாக படித்தோன்னா அது புரியும். த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃபோட்டோ செல், அப்படி வரிசையாக நீங்கள் படிக்கணும். டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் பார்ட் 2ல் இருக்குது, பாக்கி எல்லாம் வந்து பார்ட் 3ல் தான் இருக்குது. ஓகே, லாங் ஆன்சரில் தான் இருக்குது, நான் போட்டிருக்கேன். அப்புறம் கேரக்டரிஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, கிவ் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல், லிஸ்ட் அவுட் த எல்லாமே வந்து பாயிண்டாக எடுத்தது பாருங்கள் இங்கே. ஸோ இது மிச்சம் 3 தான் வந்து நம்ம தியரியே கொஞ்சம் பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாயிண்டாக எழுதுகிறது தான். கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 4 5 மார்க்ஸ் இருக்குது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அடிக்கடி கேட்குறது தான். ஓகேவா? ஓ மை காட், கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்குது. வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அது 2ல் இருக்கிறனால நீங்கள் லைட்டாக இது என்ன சொல்கிறது 2 மார்க்ஸ்னு நினச்சிடக்கூடாது, அது ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? ஸோ 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் படிங்க. அப்டைன்
ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு எதுவும் இது வந்து பார்ட் 3 பார்ட் 2 குழப்பம் இருக்குது. நீங்கள் அதுக்கு தான் கொஸ்டினோடு சேர்த்து கொடுத்துருக்கேன், கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மைக்ரோஸ்கோப், ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ அது கண்டிப்பாக படிச்சிடுங்க. ஸோ 8th லெசன் முடிச்சாச்சு. இப்போ 9th லெசன் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர்னு சொல்லலாம். இது கேதோட் ரேஸ்னால் என்ன, வாட் இஸ் மீன் பை எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. வரிசையாக படிச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ டிஃபைன் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். ஓகேவா, இது யூ தான், அது கேபிலேட்டருக்கு பதிலாக அப்படி இதாக இருக்குது, பிரிண்டாக இருக்குது. ஸோ வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ட், அப்புறம் கால்குலேட் எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 1 அட்டாமிக் மாஸ். ரொம்ப சிம்பிளான 2 மார்க்ஸ் தான் எல்லாமே. 12 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், 14 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். டிஃபைன் கியூரி, ஓகே, 1 கியூரி அப்படின்னா என்ன. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட் 2ல் 2 இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸாக கேது, ரொம்ப ஈஸி இது வந்து 3 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி இருக்கும். ரைட் டவுன் த ட்ராபேக்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் hydrogen atom, discuss the alpha decay process with examples. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே பீட்டா டிகே. ஓகேவா, நம்ம சேனலில் இன்னொரு சேனல் இக்பால் மேக்ஸ் சேனலில் வந்து நான் இது ஃபுல்லாக டீட்டெயிலாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணால் பார்த்து போய் படித்து பாருங்கள். எக்ஸ்பிளைன் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் நேச்சர். ஓகே, இதெல்லாம் கார்பன் டேட்டிங் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன், இதை பார்த்தோன்னே எல்லாருமே சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் சொல்லிடுவாங்க. ஸோ அதில் வேறு பேச்சுக்கே இடமில்லை. அதுமாதிரி மில்லிகன்ஸ் ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரான் இன் த ஹைட்ரஜன் ஆட்டம் யூஸிங் போர் ஆட்டம் மாடல். இதுக்கு அடுத்த லெவல், ஃபஸ்ட்டு 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கு அடுத்த லெவலில் உள்ளது இது எல்லாமே. அப்புறம் இதுவும் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு இந்த லாஸ்ட் இருக்குல்ல, இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டில் வச்சுப்போம். இன்சைட் கொஸ்டின் பாருங்கள், இது இன்சைட் கொஸ்டின் தான், ஆனால் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகேவா. இப்போ 10th சாப்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கம்யூனிகேஷன், இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதான் ஈஸியாக தான் இருக்கும். டயோட் இஸ் கால்ட் அஸ் யூனி டைரக்ஷனல் டிவைஸ். டயோடு ஏன் யூனி டைரக்ஷனல் சொல்கிறோம், ஓகேவா, அதை பற்றி. அப்புறமா வாட் யூ மீன் பை லீக்கேஜ் கரண்ட் இன் டயோட். ஓகேவா, எல்லாமே இதில் வந்து லாஜிக் கேட்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். பயாசிங்னா என்ன, அதோட டைப் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேட்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு. பேரியர் பொட்டென்ஷியல், இது எல்லாமே ஈஸியாக பக்காவாக, ஆனால் இது வரிசையாக படிக்கணும். கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு புக்கில் அப்படி அந்த புக்கில் அதே ஃப்ளோலேயே போனீங்கன்னா, இப்போ 1 மார்க் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் 3 மார்க்ஸ் வரும், அப்புறம் 5 மார்க்ஸ் வரும், அப்புறம் 2 மார்க்ஸ் வரும், அந்த மாதிரி. ஸோ அந்த ஃப்ளோவில் படிச்சிங்கன்னா இது செம்மையாக புரியும், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் நீங்கள். ஓகேவா, 12 கொஸ்டின் இருக்குது. அப்புறமா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்குறது. இது வந்து பார்ட் 2ல் இருக்குது, 4th கொஸ்டின். அப்புறம் பிரேக் டவுன் அண்டு ஜெனர் பிரேக் டவுன் கண்டிப்பாக கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரேடார்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்புறம் சர்க்யூட் டயக்ராம், ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் அண்டு எக்ஸ்பிளைன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டிரான்சிஸ்டர் ஒர்க்கர்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் இன்சைடில் ஒரு தடவை 2 தடவை இது 5 மார்க்ஸில் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் அது மாதிரி அதே தான் இது வந்து என்னது, ஒர்க்கிங் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் எ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் 5 மார்க்ஸில். அதே மாதிரி டிரான்சிஸ்டர் அங்கே இது பார்த்தோமா 3 மார்க்ஸில் வந்து ஆக்சிலேட்டர்னு பார்த்தோமா, இங்கே வந்து ஸ்விட்ச், அது 5 மார்க்ஸில் வருது. ஓகேவா. ஸோ மாற்றி கூட கேட்பாங்க, அதையும் 5 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்புறமா டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் as an amplifier with neat circuit, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் ஒரு ஜென்ரலாக படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா. இது நான் எல்லாமே வந்து பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேவா, நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃபை. படிச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா. ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் நீங்கள் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.